ராக்னேஸ்வரன், ஒரு முக்கியமான வாய்ப்பை அதிமுக எழுந்துரு இல்லையா? களத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறோம் தோல்வி அடைகிறதா தாண்டி இந்த பிரச்சனைகளை முன்வைக்கிறது, தேர்தல் களத்தில் பேசப்படக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற அந்த ஏரியாவை அதிமுக மிஸ் பண்ணலையா? பிரதான எதிர்க்கட்சியுடைய முக்கியமான வேலை இல்லை. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிங்கிறது மாதிரி சார், நின்று தோத்தாலும் 10 தோல்வின்னு சொல்றீங்க, நிக்கலண்டாலும் ஏன் பயப்படுறீங்கன்றீங்க. ஆனால் 10 தோல்வியே கிடையாது. திரும்ப திரும்ப சில பேர் பொய்ய கட்டவிழ்த்தே விட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், 10 வருஷம் ஆட்சியில் இருந்த அதிமுக எதிர்கட்சியா வந்திருக்குது, திரும்ப ஆளுங்கட்சியா வரப்போகுது. இதுல என்ன எது தோல்வின்றீங்க? எல்லா கட்சிக்கும் அரசியல் தோல்வி வெற்றி எல்லாம் வரத்தான் செய்யும். அது இருக்கட்டும். இப்ப நம்முடைய சார் வந்து நம்ம தொடர் தோல்விகளை தான் ஓபிஎஸ் கேள்வி எழுப்புறார். சார் 13 வருஷம் அரசியலில் முதுபெரும் தலைவர் கலைஞர் கருணாநிதி சார் 13 ஆண்டுகள் அவரே ஆட்சியில் இல்ல சார். இடையில நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றாங்க. எல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றாங்க. அப்படி இதுல தொடர் தோல்வி. சரி, ஓகே, உங்க கணக்குப்படி சார் கார்த்தி சார், உங்க கணக்குப்படி நான் வரேன். தமிழ்நாட்டில் அதிமுக திமுக தான் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி அண்ணா திமுக. நான் கேட்கிறேன், மொத்தமா தோத்துட்டீங்க சொல்லி சொல்லியே ஒரு கட்சியை ஒலிம்பிக்ல ஓட போறவன கூட நீங்க புடிச்சு கால்ல கட்டி போட்டு ஓட விட்டீங்கன்னா ஓட முடியாது. அந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, தோத்துருச்சுன்னா 1,17,00,000 திமுக வாங்கி இருக்குது, அண்ணா திமுக 1,57,000 வாக்குகள் வாங்கி இருக்குது. அப்படி இருக்கிற போது இங்க அதிமுக திமுக தானே. அதான் சார், அப்படி இருக்கும்போது ஏன் களத்தை எழுந்தீங்க? உங்களுக்கு நான் கேக்குறேன், நீங்க தான் பயில்வான்றீங்களே, ஓட்டப்பந்து ஓட முடியும் ஓடுங்கன்னு பாக்குறாங்க. ஆனா ஓடும் போது கூட நீங்க நிக்காத கட்சியை தான் நீங்க பயன்படுத்துறீங்க. இன்னொன்னு நம்முடைய சார் வந்து நம்ம பவர் சேஞ்சுங்கிறாரு. பவர் சேஞ்ச்ல ஒண்ணும் கிடையாது. இங்க கியர் சேஞ்சும் கிடையாது, பவர் சேஞ்சும் கிடையாது. அண்ணா திமுக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில கட்சி இயங்குது, இயங்கிக்கிட்டு இருக்கு. யாரும் மொத்தமா வந்து உங்ககிட்ட சேரல. நீங்களே பாஜக கிட்ட போய் சேர்ந்துட்டீங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இது. அது இருக்கட்டும். இப்போ நம்ம சார் சொன்னார்ல, நம்ம மனசுபத்திர சார் சொன்னார், அரசியல் வந்து யாரை நம்பி யாரு, அரசியல் யாரை நம்பினாலும் நாம் ஒண்ணுமில்லாம போயிரும். எங்க தமிழாசிரியர் ஒண்ணு சொல்லி தருவாரு. எப்பா நீங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கு சார். எங்க தமிழாசிரியர் சொல்லி கொடுத்தது, இரவு நேரத்தில் நம்முடைய சாப்பாடு மீதுச்சுன்னா தண்ணி ஊத்தி வச்சிருப்போம்ப்பா, யாராவது வந்தாங்கன்னா கொடுப்போம். வெளியில ஒரு பானையில, ஒரு மண்பானையில தண்ணி இருக்கும். ஒருவேளை நள்ளிரவு வந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி திண்ணை இருக்கும், தூங்கிட்டு போயிட்டு அடுத்த போயிடலாம். அது மாதிரி இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் பாமகவா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அடைக்கலமாக இருந்து அங்கீகாரத்தை கொடுத்த கட்சி. இன்னைக்கு நீங்க அந்த கட்சி நிக்கலான்னு நீங்க வதந்தி பேசுறீங்க. இது உங்களுடைய வியூகம். ஆனால் அதிமுக பொறுத்தவரை நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னொன்னு சொன்னாங்களே 10.5 சொல்றாங்கல்ல, 10.5 எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். உயர் நீதிமன்றம் அது இது பண்ணிருச்சு. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஆளுகிற அரசாங்கம் மனுசுபத்திர சார் இதுக்கு போய் சொல்லணும். நீங்க 85 அம்பாசங்கர் கமிஷன் தானே கொடுத்தீங்க. இன்னைக்கு வன்னியர்களுடைய டேட்டா என்ட்ரி பாட்டு தரவுகளை ஏன் இன்ன வரைக்கும் கொடுக்கல? இதை யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு நோக்கம் அதிமுகவை இது பண்ணணும். அதுக்கு அண்ணாமலைக்கு எல்லாரும் வெண்சாமரை வீசுகிறார்கள். அவரே 3க்கு போகும் 4க்கு போகும் அப்படிங்கிறாரு. அவரே லண்டனுக்கு போறாரு. பதவியே காலியா போகுது. அது உங்க விருப்பம். அதுதான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அது மாதிரி தான் ஒரு கட்சியினுடைய விருப்பம் சார். அது நிக்கட்டும் நிக்காம இருக்கட்டும், அது தோக்கட்டும் தோக்காம இருக்கட்டும். நீங்க யார் அதை சொல்லுவதற்கு? ஷியாம் அவர்கள் வேறொரு இதுக்கு நிகழ்ச்சிக்கு போனோம். பட் நீங்க ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க மனுஷபத்ரன், அவருடைய இறுதி கருத்து. ஓகே ஓகே. அதாவது சென்சஸை வந்து ஒன்றிய அரசு எடுக்க முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பீகாரில் பண்ணதுங்கிறது அவங்க சாதி ரீதியான ஆய்வு, சென்சஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில் அவங்க கொடுத்த இடஒதுக்கீட்டை வந்து நீதிமன்றம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்கு. இப்ப நாங்க வந்து அடிப்படையில் என்ன, நாங்க வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். சாதி ரீதியான கணக்கெடுப்பை இந்தியா முழுக்க பண்ணி ஒரு நியாயமான இடஒதுக்கீட்டை வழங்கணும்னு சொல்றோம். யார்கிட்ட கேட்கிறோம்? இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்தை கேட்கிறோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வலியுறுத்துறதுக்கு பதிலா இதை கேட்கிற திமுக எதிரிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு எடுத்துங்க. இன்னைக்கு பாஜக கூட உங்க கூட்டணியில் இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் பாஜக எந்த அளவிற்கு இடஒதுக்கீட்டை ஒவ்வொரு கட்டத்திலும் ஒழித்து கட்டுவதற்கு என்னென்ன விஷயங்களை செய்திருக்குன்னு. ஆனா இடஒதுக்கீட்டுக்கான திமுக அதிமுக பிரிச்சு பேச, இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி அல்ல பாஜக பலமுறை அவங்க சொல்லிட்டு இருங்க. அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ண சொல்லுங்க. ஆனா தமிழ்நாட்டில் வந்த எல்லா இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்களும் திமுகவாலும் அதிமுகவாலும் கொண்டு வரப்பட்டது. நான் சொல்றேன் வந்துட்டு. ஆனா இதற்கு எதிரான அத்தனை சதி வேலைகளையும் பாஜக செய்திருக்கு. அதற்காக நீதிமன்றத்திலும் நீதிமன்றத்திற்கு வெளியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இடையறாத போராட்டத்தை நடத்தி இருக்கிறது.
இடஒதுக்கீட்டுக்கு பாஜகவோடு இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நெருக்கடி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொது எதிரி பாஜக. ஆனா அவங்க கூட இருந்துகிட்டு இவங்க இடஒதுக்கீட்டுக்காகவே தமிழ்நாட்டில் நின்ன திமுக அதிமுக ரெண்டையும் அவங்க வந்து பொது எதிரிங்கிறாங்க. அப்ப திமுக தான் பொது எதிரின்றாங்க. அதிமுகவுக்கு பாமகவுக்கு எல்லாரும் ஒண்ணா வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சமூக நீதி வரலாற்று தமிழ்நாடு பாருங்க. திராவிட இயக்கம் என்ன பண்ணிருக்கு, பாஜக என்ன பண்ணிருக்குங்கிறத நீங்க அப்ஜெக்டிவா பாருங்க. உண்மையிலே வன்னிய சமுதாய மக்கள்கிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, அவர்களுக்காக நின்றது திராவிட இயக்கங்களா பாஜகவாங்கிறத ஐயா ராமதாஸ் அவர்களிடம் வந்து பணிய மக்கள் கேட்கணும். அதான் நீங்க முன்வைக்க. சரி, பேசலாம். அதுக்கான பதிலே நான் கணேஷ் வாங்குறேன். அதுக்கு முன்னாடி திரு ஷியாம், இது ஒரு பேசு பொருளாக அல்லது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்களும் வாக்குகளை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குதா அங்க களத்துல? அது எப்படி பாக்குறீங்க? சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா. இதை வந்து நம்ம புதுசாலாம் ஒன்றும் சொல்லி தெரிய வைக்க வேண்டியதே இல்லை. அந்த கேள்வி இன்னமும் இருக்கு. ஆனா சென்சஸும் சர்வேயும் வேறு வேறு. நம்ம வந்து 69% கூட்ட போறது இல்லை, உள்ஒதுக்கீடு சிஸ்டத்தை தான் மாற்ற போறோம். 10.5 கொடுக்கும்போது ஏற்பட்ட பிரச்சனை என்ன, தரவுகள் இல்லைங்கிறது. ஹரிசாண்டல் வெர்டிகல் ரெண்டு கைண்ட் ஆஃப் ரிசர்வேஷன். இதுல நம்ம வந்து சர்வே எடுத்திருக்கலாங்கிறதா என்னோட கணக்கு. என்ன காரணம்னா, நமக்கே பல நலத்திட்டங்களுக்கு அது உதவியா இருக்கும். சென்சஸ் வந்து அவங்க எடுக்கட்டும், ஆனா அவங்க எடுக்க மாட்டாங்கிறதா நமக்கு நிதர்சனமா தெரியுது. அப்ப ஸ்டேட் லெவல் சர்வே எடுத்து பீகார் கவர்மெண்ட் வந்து இடஒதுக்கீட்டை கூட்டும் போதுதான் அவங்களுக்கு கோர்ட்ல பிரச்சனை வந்துச்சு. ஒட்டுமொத்தமா இந்த இடஒதுக்கீட்டை கூட்டினாங்க. நம்ம கூட்ட போறதுல ஏன்னா 69 ஹையஸ்ட்ல இருக்கிறோம். அது நமக்கு ஜெயலலிதா காலத்திலே நமக்கு அரசியல் சாசன பாதுகாப்பு இருக்கு. 69% உயர்த்தியது கலைஞர் தான். திராவிட இயக்கங்கள் அதுல ஒரு ஆர்குமெண்ட் திமுக வைக்கிறாங்க சார். அதை எப்படி பாக்குறீங்க? திமுக சில வழக்கறிஞர்கள் சொல்றாங்க, 9th ஷெட்யூல்ல எந்த சேஞ்ச் எடுத்துட்டு வந்தாலும் மத்திய அரசு மீண்டும் அதை அங்கீகரிக்கணும், அல்லது அதையும் ஏற்காத போது இப்ப இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீடு சிக்கல் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நம்ம 69% 9th ஷெட்யூல்ல இருக்கிறோம். ஆமா, நமக்கு ஒதுக்கீடுன்னு ஒண்ணு கொடுக்கும்போது ஒரு சில மாற்றங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துலயும் மத்திய அரசு இருக்குது, அது சிக்கலாயிடாதான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ரவிக்குமார் உள்ளிட்டவர்கள் அதை முன் வச்சாங்க. 10.5% வந்துங்க நம்ம ஜீவோ, கவர்மெண்ட் ஜீவோ. அந்த கவர்மெண்ட் ஜீவோக்கு பேக்கிங் டேட்டா இல்லங்கிறத தான் தெளிவாக வந்து உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. பேக்கிங் டேட்டா இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? பேக்கிங் டேட்டா இருந்தா அது வந்து 10.5% கிடைச்சிருக்குங்கிறதா அர்த்தம். அப்போ உண்மையாவே சில வாதங்கள் எப்படின்னா 20% போட்டி போடுறதா நல்லது. காரணம் என்னன்னா, வன்னியர்கள் அதிகமா இருக்கிற பகுதியில 20% காம்படிஷன் பண்ணும்போது நல்லது. அதுவே நீங்க வந்து தென் மாவட்டங்கள்ல உங்களுக்கு அந்த காம்படிஷன் கிடையாது. இதுக்கான தரவுகளை நம்ம இன்னமும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அதுக்கு ஸ்டேட் சர்வே உதவியா இருந்துக்குங்கிறதா என்னோட பார்வை. ஓகே, நன்றி திரு ஷியாம், இணைப்புல வந்து உங்க கருத்துக்களை பதிவு சொன்னதுக்கு.